Turn on notification bell. Don't miss any update. நான் வந்துட்டேன். நண்பா, ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது நாம் பல மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம். அந்த ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால நம்ம ஃபோன் யூஷுவலை விட 25% சார்ஜ் கம்மியாக, அதாவது ஸ்பீடு கம்மியாக சார்ஜ் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? ஈவன் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருந்தும் கூட நம்ம ஃபோன் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆகுது. அது கூட அந்த மிஸ்டேக்னால தான். ஸோ என்ன அந்த மிஸ்டேக்? வாங்க இன்னைக்கு அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். நீங்கள் பார்க்குறது டெக்கிலாஜிக்கல். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுற மிஸ்டேக்ஸில் நம்பர் 1 மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போடாமல் நாம் சார்ஜ் பண்ணுறது. ஏரோப்ளேன் மோட் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரோப்ளேன் மோட் அதாவது நம்ம ஃபோனோட நெட்வொர்க் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த ஃபோன் நெட்வொர்க்கை தேடுறதுலே பிஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நெட்வொர்க் தேடிக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் ஒரு பக்கம் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அது நெட்வொர்க் தேடுற சாக்கில் அது பாட்டுக்கு சார்ஜை குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் உங்கள் ஃபோனோட சார்ஜிங் ஸ்பீடு யூஷுவலோட 25% கம்மி ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆகும். பிகாஸ் நெட்வொர்க் தேடுற இதில் அது டோட்டலாக பேட்டரியை ஒரு சைட் ட்ரெயின் ஆக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் சார்ஜ் இன்புட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ 25% சார்ஜும் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஏரோப்ளேன் மோடில் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுங்கள். நம்பிக்கை வரலையா? ஸோ போங்க, இமீடியட்டாக போய் உங்கள் ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டு சார்ஜிங் கனெக்ட் பண்ணி பாருங்கள். யூஷுவலை விட அது அதிகமாக ஸ்பீட் கொடுக்கலன்னா அப்போ திரும்பி என்னை கேளுங்க. ரெண்டாவது மிஸ்டேக், தப்பான டேட்டா கேபிள் நாம் யூஸ் பண்ணுறது. இந்த தப்பான டேட்டா கேபிள், அதாவது பாக்ஸோட வர டேட்டா கேபிள் ஓகே, பட் ஆனால் நாம் கடையில் ஓடி போய் நம்ம இமீடியட்டாக அதாவது அந்த பழைய டேட்டா கேபிள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்ற சாக்கில் நம்ம இமீடியட்டாக ஏதோ ஒரு டேட்டா கேபிள் கடையில் போய் தூக்கிட்டு வந்துடுறோம். அந்த டேட்டா கேபிளை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் அந்த டேட்டா கேபிள் உள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன், மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கும். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட், ஒயிட், க்ரீன் அண்ட் பிளாக். சமயத்தில் ப்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டும் பிளாக்கும் என்ன வேலை பண்ணுதுன்னா சார்ஜிங்க்கான வேலையை பண்ணுது. சிமிலர்லி ஒயிட்டும் க்ரீனும் என்ன வேலை பண்ணுதுன்னா யூஎஸ்பி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான வேலை பண்ணுது. ஸோ இந்த இதை பொறுத்தளவில் சார்ஜிங்க்குன்னு முக்கியமாக யூஸ் பண்ணுறது ரெட் அண்ட் பிளாக். சப்போஸ் நீங்கள் ஒரிஜினல் டேட்டா கேபிள், ரிப்பேர் ஆன டேட்டா கேபிளை ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த டேட்டா கேபிளை சுற்றி ஒரு தார் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தார் யூஸ்வலாக 24 கேஜ் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் லோக்கலில் வாங்குகிற கேஜ் மெஷர்மெண்ட் 28 கேஜ் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன அதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பாக்ஸோட வர டேட்டா கேபிள் ப்ராப்பர் கன்கார்னட், அதாவது அந்த ஒயருக்கு ஏற்ற டார் லெவலிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 24 கேஜ் மெஷர்மெண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஸ்பீடான சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுக்கும். அதே 24 டார் மெஷர்மெண்ட் சார்ஜிங் ஸ்பீடாக இருக்காது, நாமினல் சார்ஜாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனை ப்ளீஸ் லோக்கல் டேட்டா கேபிளை வச்சு சார்ஜ் பண்ணுறது தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக, அதாவது ஸ்பீடான சார்ஜிங் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் ஃபோனை டோட்டலாகவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அண்ட் அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா 50% இது நாமினல் ஸ்பீடை விட டபுளான ஸ்பீடில் சார்ஜ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டை சொல்லிவிடுங்க, என் ஃபோன் இப்போ சார்ஜிங்கில் இருக்குது, தயவு செஞ்சு டார்லிங் கொஞ்சம் லேட்டாகவே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனை சார்ஜ் பண்ணுறது எப்போவுமே இந்த மாதிரி வாலில் இருக்கிற வால் சாக்கெட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வால் சாக்கெட்டில் மட்டும் டைரக்ட் வோல்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலமாக ஃபோனோட சார்ஜருக்குள்ளே போந்து அது கன்வீனியன்ட் வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகி உங்கள் ஃபோனுக்கு இமீடியட்டாக கிடச்சிரும். சில அதிபுத்திசாலிங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது யூஎஸ்பி போர்ட், அதாவது லேப்டாப்போ இல்லை பிசியோ அதில் யூஎஸ்பி போர்ட்டில் போட்டு விட்டுட்டு சார்ஜிங் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க என்ன கண்டாங்கன்னு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் விஷயத்த சொல்லிடுறேன்.
USB போர்ட்ன்றது ஜஸ்ட் 0.5 ஆம்பியர் வோல்டேஜ்க்கானது. ஸோ அந்த 0.5 ஆம்பியர் வோல்டேஜ்ன்றது சார்ஜிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது. அதனால் எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை, ஃபோனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட் புவரான ஸ்பீடில் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் வேணும்னா தயவுசெய்து வால் மவுண்ட் சாக்கெட்டை மட்டும் யூஸ் பண்ணி சார்ஜ் கனெக்ட் பண்ணுங்கள், சார்ஜ் போடுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனில் சார்ஜிங் மோடுன்றது ஆனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சார்ஜிங் மோடு இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? செட்டிங்ஸில் டெவலப்பர் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெவலப்பர் மோடை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா யூஎஸ்பி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த யூஎஸ்பி கான்ஃபிகரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து மீடியா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் எம்டிபியில் வந்து செலக்ட் ஆகியிருக்கும். அந்த எம்டிபியை வந்து நீங்கள் சார்ஜிங் அப்படின்ற ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்படி ஓகே கொடுக்கறதுனால உங்கள் ஃபோன் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுன்னா, என்னோடய ஃபோனு இப்போ வந்து சார்ஜிங் மோடில் ஆன் ஆகிருக்கு அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் சார்ஜிங் பண்ணிங்கன்னா யூஷுவலை விட உங்கள் ஃபோன் 25% ஜாஸ்தியாக சார்ஜிங் ஸ்பீட் கேப்பபிலிட்டி வந்து கொடுக்குங்க. இன்னொரு முக்கியமான மிஸ்டேக்கும் நாம் பண்ணிடுறோம் பவர் பேங்க் மூலமாக. அதாவது இப்போ வந்து நிறையா பேர்கிட்ட ஃபோன் இருக்குது ப்ளஸ் கன்கார்டண்ட்டாக ஒரு பவர் பேங்க்கும் நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பவர் பேங்க்கை பொறுத்த அளவில் பல பேருக்கு தெரியுமா தெரியலையான்றது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பவர் பேங்க் அதாவது கண்ட பவர் பேங்க் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பவர் பேங்க்கை பொறுத்த அளவில் நாம் வந்து நம்மளோட ஃபோனுக்கான பவர் பேங்க்கா அப்படின்றது பார்த்தோம்னா அதில் 80% தான் வந்து நாம் வந்து நம்மளோட ஃபோனுக்கான பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறோம். இது தான் உண்மை. ஏன்னா பிகாஸ் லோக்கலில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு பவர் பேங்க்கை வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பவர் பேங்க்கோட போர்டு ஒன்று இன்பில்ட்டாக இருக்கும் பவர் பேங்க் உள்ள. அந்த போர்டில் கொடுக்குற யூஎஸ்பி போர்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான வோல்டேஜ் ஆம்பியர், அதாவது 1 வோல்ட் ஆம்பியர் வோல்டேஜ் தான் வரும், 1 ஆம்பியர் வோல்டேஜ் தான் வரும். ஸோ அந்த 1 ஆம்பியர் வோல்டேஜ் வந்து நம்ம ஃபோனு சப்போஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி உள்ள ஃபோனாக இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து இந்த 1 ஆம்பியர் வோல்டேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவான சார்ஜிங்கில் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கும். ஸோ தயவுசெய்து அடுத்த வாட்டி பவர் பேங்க் உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆம்பியர் வோல்டேஜ்க்கான யூஎஸ்பி போர்ட்டபிள் இருக்கான்னு கேளுங்க. அப்படி இருந்தால் மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சார்ஜிங் ஸ்பீட் வந்து 1 ஆம்ப்ஸை விட இது வந்து டபுளாக கிடைக்கும். அதாவது நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி 25% சார்ஜிங் ஸ்பீட் கேப்பபிலிட்டி உங்கள் ஃபோனுக்கு எக்ஸஸாகவே இது கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போகிற உண்மையை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. என்னென்னா வயர்லெஸ் சார்ஜரை தயவு செஞ்சு உங்கள் ஃபோனுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் வயர்லெஸ் சார்ஜரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சிம்பிளான லாஜிக் இதில் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஃபோன் அதாவது வயர்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதில் வந்து எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கான எந்த வந்து ஒரு விஷயமுமே கிடையாது. முக்கியமாக அந்த டார் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனுக்கு வந்து பெஸ்ட்டு கேப்பபிலிட்டி அதாவது சார்ஜிங் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு கேப்பபிலிட்டி வந்து கிடைக்கும். அதே வந்து வயர்லெஸ்ஸை பொறுத்த அளவில் வந்து அது நம்ம ஃபோனுக்கு மட்டுமே வந்து சார்ஜிங் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்ட இடத்துல வந்து செதறும். ரீசன் என்னென்னா அது வந்து வயர்லெஸ், இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ வயர்லெஸ் வந்து கண்ட இடத்துல டைவர்ஷன் இருக்கிறதுனால எனர்ஜி லாசேஜ் வந்து இங்கே ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ அதனால் சார்ஜிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கம்பேர்டு டு டார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதாவது டார் வந்து எப்போவுமே பெஸ்ட்டு. செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் ஒரு லாஸ்ட் மிஸ்டேக், அண்ணா தயவுசெய்து சார்ஜ் போடும் போது நீ வந்து பேக் கேஸ் அல்லது பேக் கவர் வந்து உங்கள் ஃபோனுக்கு போட்டிருப்ப. அந்த பேக் கேஸ் வந்து தயவு செஞ்சு எடுத்துடு. இது எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் வந்து பேக் கேஸ் எடுக்க சொல்கிறான், அதுவும் சார்ஜர் போடும் போது அப்படின்னு சொல்லி நீ என்னை கேட்டிங்கன்னா
சிம்பிளான கெமிஸ்ட்ரி ஒன்று அடங்கியிருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. அதாவது உங்கள் ஃபோன் நார்மலாக வந்து நீங்கள் ஃபோனில் எந்த வித கேசஸும் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேட்ரிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அது வந்து 5 டிகிரிலேருந்து 45 டிகிரி வரைக்கும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 டிகிரி டு 45 டிகிரி வந்து அந்த டெம்பரேச்சரை அது மெயின்டைன் பண்ணுறது, அதாவது பேட்ரி வந்து தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நார்மலாக நீங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணி சார்ஜரை பின் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெம்பரேச்சருக்கு அது வந்து செட் ஆகிடும். பட் ஆனால் எக்ஸஸாக வந்து நீங்கள் மேலே பேக் கேஸு அது இதுன்னு வைக்கும் போது டெம்பரேச்சர் வந்து ஹெவி ஆகிடுது. ஸோ இது மூலமாக வந்து சொந்த பேட்ரியே வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு யூகிக்க முடியாமல் பேட்ரி வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது, சார்ஜிங் வந்து சரியாக கொடுக்காது, ஸ்லோ சார்ஜிங் ஆகும், இப்படி பல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எப்போவுமே சார்ஜிங் பண்ணும்போது பேக் கேஸ் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சார்ஜிங் ஸ்பீடும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் இதை நான் சொல்கிற இந்த டெக்னிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரிப்பா, அதுக்காக ஃபோனை வந்து ஃப்ரிட்ஜ்லேயாப்பா போட முடியும் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஃபோனை வந்து ஃப்ரிட்ஜில் போடவே வேணாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் 5%லேருந்து 45% தான் வந்து நம்ம பேட்டரிக்கு வந்து தேவை. ஸோ ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா அல்டிமேட்டாக அது 5%க்கு கீழே போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆஸ் பர் மை ரிக்வெஸ்ட், என்னோட புது விருந்தினர்களே, புது ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளஸ் காஷன் பெல் நான் யூஸ்வலாக சொல்லுவேன், அந்த காஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெக்கிலாஜிக்கல், அதாவது டெக்னாலஜி சம்மந்தமான லாஜிக்கலான விஷயம் என் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. கண்ணா, ஆட்டோவுக்கு ஆட்டோன்னு பேர் வச்சுருக்காங்களே தவிர அந்த ஆட்டோவை ட்ரைவ் பண்ணுறது என்னமோ மேனுவலாக தானே?